ஒரு கிறிஸ்தவ சபையாக இருந்தாலும் சரி, நற்செய்தி கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சிகள்ல இயேசு என்கிற பெயர் வருது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சம்பவங்கள் வருது, வல்லமை வருது, அபிஷேகம் வருது. இவைகளெல்லாம் வருகிறதுனால அதை ஒரு கிறிஸ்தவ போதனை என்றோ அது ஒரு தேவனுடைய வார்த்தை என்றோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவற்றுக்குள் சத்தியம் வருகிறதா? பைபிள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் வருகிறது, இயேசு என்கிற பெயர் வருகிறது, வல்லமை வருகிறது, அபிஷேகம் வருகிறது, அக்கினி வருகிறது. ஆனா சத்தியம் வருகிறதா? தேவனுடைய நோக்கங்களை பிரதிபலிக்கின்ற கிறிஸ்துவனுடைய போதனைகள் அதில் வருகிறதா? கிறிஸ்துவனுடைய போதனைகள் உரிய விதமாக அங்கு போதிக்கப்படுகிறதா? கிறிஸ்துவனுடைய சத்தியங்களுடைய நோக்கங்கள் சொல்லப்படுகிறதா? அந்த சத்தியம் மனிதனை மாற்றுகிற சத்தியம், மனிதனை தேவனுக்கு ஏற்றபடியா உருவாக்குற சத்தியம். அந்த சத்தியம் அந்த செய்திகளுக்குள்ள வரலன்னா எத்தனை முறை இயேசுடைய பேரை உச்சரித்தாலும், எத்தனை தான் பைபிளுங்கிற காரியங்களை சொன்னாலும் அவைகள் கிறிஸ்தவ போதனை அல்ல, அவைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டிய போதனைகள்.